தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஊந்து மதகளித்தன் என்கிற 18வது பாசுரத்திலே நப்பினை பிராட்டியை எழுப்பினார்கள் கோபிகைகள். நப்பினை பிராட்டி இவர்களுக்காக கதவை திறக்க வேண்டும் என்று புறப்பட்டாள். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்று அந்த வார்த்தையை கேட்டவுடனே இவர்களுக்காக கதவை திறக்க புறப்பட்டாள். ஆனால் கண்ணன் என்ன சொன்னான்? நப்பினை பிராட்டியிடத்திலே, முதலிலே என்னைத்தான் இவர்கள் எழுப்பினார்கள், அதனால் நான் தான் போய் கதவை திறப்பேன் என்று எழுந்து புறப்பட்டவளை தடுத்து விட்டான் கண்ணன். நப்பினை பிராட்டி சொன்னாள் கண்ணனிடத்திலே, அப்படி நீ போவதாக இருந்தால் உன்னை எழுப்பின பொழுதே நீ போயிருக்க வேண்டும். 17வது பாசுரத்திலேயே உன்னை எழுப்பினார்கள், அப்பொழுது நீ போகவில்லை. 18வது பாசுரத்திலே என்னைத்தான் எழுப்பினார்கள், அதனால் நான் தான் போகப் போகிறேன் என்று அவள் புறப்பட்டாளாம். உடனே கண்ணன் சொன்னான், என்னம்மா மறந்து விட்டாயா? உனக்கு எப்பொழுதுமே அடியவர்களை சிபாரிசு செய்து என்னிடத்தில் சேர்த்து வைப்பது தான் உன்னுடைய வேலையே தவிர, புருஷகாரம் பண்ணுவது தான் உன்னுடைய தர்மமே தவிர, அடியவர்களுக்கு காரியம் செய்வது அது என்னுடைய பொறுப்பு தான், நாம் தான் போவேன் என்று கண்ணன் சொன்னானாம். அதற்கு நப்பினை பிராட்டி சொன்னாள், பெரிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்திலே தான் எனக்கு சிபாரிசு, அது எனக்கு தெரியும், நீ பலன் கொடுப்பது. இது வெறும் கதவை திறக்கக்கூடிய காரியம்தானே, இதை கூட நான் பண்ணக்கூடாதா என்று அவள் கேட்டாளாம். ஆக இப்படியே நான் போவதா நீ போவதா என்று இருவரும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரணம் என்னால், அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு கொண்டு எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு திவ்ய தம்பதிகளை பற்றியிருக்கக்கூடிய நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் என்று இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. இந்த பாசுரத்தை திருவுள்ளத்திலே கொண்டுதான் பராசர பட்டர் நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் கிருஷ்ணமுத்போத்திய ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி என்ன அந்த தனியன் இருக்கிறதே திருப்பாவைக்கு, நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் கிருஷ்ணமுத்போத்திய என்று நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்று ஆண்டாள் தெரிவித்தாளே, அதை உட்கொண்டு அந்த தனியனை அருளி செய்தார் என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். ரொம்ப முக்கியமான பாசுரம் திருப்பாவைக்கு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய். நப்பினை பிராட்டியை வர்ணிக்கும் பொழுது அவள் சயனித்திருக்கக்கூடிய அந்த நிலை, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, குத்து விளக்கெரிய படுக்கையறையாக இருந்தாலும் குத்து விளக்கு எரிப்பது என்று ஒரு வழக்கம். அப்படி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், வீர பத்தினியாகையாலே அந்த எருதனுடைய கோடு அல்லது யானையினுடைய அந்த தந்தம் அதாலே செய்யப்பட்ட கட்டிலே படுத்தால்தான் அவளுக்கு உறக்கம் வருமா. அப்படி கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, இந்த கட்டிலுக்கு பஞ்சசயனம் என்று பெயர். அது நிறைய 5 லட்சணங்கள் கூறியிருக்கிறார்கள். கட்டில் என்னால் அது வெண்மையாக இருக்க வேண்டும், விசாலமாக இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் 5 லட்சணங்கள். அதிலே முக்கியமான லட்சணம் மென்மை. அதனால் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. இத்தனையும் சொன்னது நப்பின்னையை பற்றி. ஆனால் கொத்து கொத்தாக புஷ்பங்கள் வைத்திருக்கக்கூடிய நப்பின்னை, அவளுடைய கொங்கை மேல் திருமுலை தடத்தின் மேலே நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. கீழே பார்த்தோமே, இருவரும் நான் தான் முந்தி செல்வேன் என்று போட்டி போட்டு கொள்கிறார்கள். கண்ணன் போனால் அவனை பிடித்து நப்பினை இழுத்து விடுகிறாள், நப்பினை புறப்பட்டால் கண்ணன் அவளை இழுத்து விடுகிறான். அப்போ இங்கே என்ன ஆகிறது? நப்பினையை போக விட்டாமல் அவளுடைய வைத்து கிடந்த மலர்மார்பா, அது நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்ந்த மார்பை உடைய கண்ணபிரானே
என்று கண்ணபிரானை இங்கே உணர்த்தினார்கள். அதற்கு மேலே மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தன போதும் துயிலழ ஒட்டாய்கான், மலர் மார்பா வாய் திறவாய் என்று கண்ணபிரானை பார்த்து சொன்னார்கள். சரி, அடியவர்கள் கேட்கிறார்களே, வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம் என்று கண்ணபிரான் வாயை திறக்க ஆரம்பித்தான். ஆனால் கஞ்சாடை காட்டி வாயை திறக்க விட்டாமல் பண்ணிவிட்டாள் நப்பின்னை. உடனே அதை பார்த்து இவர்கள் தெரிவிக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? மைத்தடங்கண்ணினாய், நன்றாக மையணிந்த கண்ணழகை உடையவளே, கண்ணை உடையவளே, உன்னுடைய கண்ணழகை கொண்டு அடியவர்களுக்கு கண்ணனை காரியம் செய்ய வைக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? அவனை வாய் திறக்க வந்த கண்ணனை வாய் திறக்க விட்டாமல் உன்னுடைய கண்ணழகை காட்டி கட்டுப்படுத்தி விட்டாய். இதற்கா உன்னுடைய கண்ணழகு பிரயோகப்பட வேண்டும்? இதற்கா பிரயோஜனம் உன்னுடைய கண்ணழகுக்கு? மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எவ்வளோ நீ அவனை எழுந்திருக்க விடமாட்டேன் என்கிறாய் என்று சொல்லி, இதற்கு என்ன காரணம்? நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாய் ஆள், ஒரு க்ஷணம் கண்ணபிரானோடு பிரிவு ஒன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. கண்ணபிரான் அணைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்னும் நன்றாக அணைக்க வேண்டும் என்று அந்த அணைத்த கை நெகிழ்த்தவாறே அப்படியே நப்பினை பிராட்டிக்கு உடல் வெளுத்து விடுமாம். அந்த பிரிவை கூட ஒன்னால் தாங்க முடியாது. அவன் எழுந்திருந்து எங்களுக்காக கதவை திறந்து மறுபடியும் இங்கே வரும் வரை நீ தாங்கியிருப்பாயான்னு, நீ தாங்க மாட்டாய் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாய் ஆள் ஆள் என்று ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு பிராட்டி நீ, இந்த உண்மை எங்களுக்கு நன்றாக தெரியும். இது தத்துவம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தகவன்று, தத்துவம் அன்று தகவு. இது உன்னுடைய அந்த புருஷகாரம் பண்ணக்கூடிய தன்மைக்கு அது சேராது. உன்னுடைய குணம், அடியவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய உன்னுடைய குணம் இருக்கிறதே, அதுக்கும் இது சேராது. உன்னுடைய கருணை, அடியவர்கள் பால் கருணை கொண்டு அத்தனை பேரையும் நீ சேர்த்து வைக்கிறாயே, அதுக்கும் இது சேராது. இது உன்னுடைய அந்த ஸ்வரூபத்திற்கும் சேராது, உன்னுடைய கருணைக்கும் இது சேராது. நீ பண்ணக்கூடிய காரியம், தயவு செய்து எங்களை கண்ணனிடம் அனுமதிக்க வேண்டும், அல்லது கண்ணனை எங்களிடத்திலே நீ கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நப்பினை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்புகிறார்கள். அடுத்த 20வது பாசுரத்திலேயும் இருவரையும் சேர்த்து எழுப்பப் போகிறார்கள். பிற்பாடு கண்ணனை தனியாக எழுப்பப் போகிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.